ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல நல்ல சுவையான மொறு மொறுன்னு டீ கடை ஸ்டைல் கீரை வடை தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது நல்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக்காவோ இல்லை ஃபெஸ்டிவல் டைம்லயோ இல்லை கெஸ்ட் யாருன்னா வந்தாலும் சுலபமா ஈஸியா செஞ்சிடலாம். வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் கண்டிப்பா கீரை வாங்குவோம். இதை ஒரு முறையாவது கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுல்ல 2 கப் அளவு கடலை பருப்பு எடுத்திருக்கேன். இந்த கப்பில் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கப்பு வேணாலும் எடுத்துக்கோங்க. அதே கப்பில் 1/2 கப் அளவு உளுத்தம் பருப்பு சேர்த்துருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் நல்லா ஊறினாலே போதும். ஒரு 40 to 45 மினிட்ஸ்லேயே நல்லா ஊறிடுச்சு. இப்போ தண்ணி எதுவுமே சேர்க்காம மிக்சி ஜாரில் வடித்து சேர்த்துக்கோங்க. நார்மலாக நம்ம வடைக்கு சேர்க்குற மாதிரி தான், கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. 4லேருந்து 5 பல்லு போல் பூண்டு, 2 சின்ன துண்டு இஞ்சி, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, இந்த வடைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கொரகொரப்பா அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சம் கூட தண்ணியே சேர்க்கல, பாருங்க இந்த அளவுக்கு கொரகொரப்பா அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை மிக்சி ஜார்லேருந்து ஒரு மிக்சிங் பவுல்ல மாத்திக்கோங்க. மாத்தினதுக்கு அப்புறம் இதுல கொஞ்சமா கருவேப்பிலை இலை, 4லேருந்து 6 பச்சை மிளகா உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடி பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க. அடுத்ததான் இதுல கீரை சேர்த்துக்கலாம். சிறுகீரை, அரைக்கீரை, முருங்கைக்கீரை, எந்த கீரை வேணாலும் எடுத்துக்கலாம். கொஞ்சம் சின்ன சின்னதா நல்லா கட் பண்ணி நறுக்கி எடுத்துக்கோங்க. எனக்கு நல்லா 2 கைப்பிடி அளவு ஃபுல் கீரை கரெக்டா இருந்தது. சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க கீரை மாவோட நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நல்லா இந்த மாதிரி உருண்டை பிடிக்க முடியுதா, உதிராம இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான், மாவு ரெடி ஆயிருச்சு. இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையா எடுத்துட்டு ஒரு இலையோ இல்லை கவரோ எது வேணாலும் எடுத்துக்கலாம். தண்ணி லைட்டா தெளிச்சு விட்டு லைட்டா சின்ன சின்ன நம்ம தேவைக்கு சைஸ்க்கு ஏற்ற மாதிரி உருண்டை எடுத்து இந்த மாதிரி நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. ரொம்ப கனமாவும் இல்லாம ரொம்ப மெல்லிசாவும் இல்லாம ஓரளவுக்கு நல்லா இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. தட்டினதுக்கு அப்புறம் நடுவுல ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க. ஓட்டை போடலைனாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்மளுக்கு பிடிச்ச சைஸ்ல போட்டு எடுத்துக்கலாம். இலையிலேருந்து அப்படியே எடுத்தீங்கன்னா கையில அப்படியே வந்துடும். அப்படியே எடுத்து எண்ணெயில போட்டுற வேண்டியதுதான். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் மீடியமான ஃப்ளேம்ல வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்க இந்த அளவுக்கு பபிள்ஸ் எல்லாம் அடங்கி ஃப்ரை ஆனதும் நம்ம பிளேட்ல சர்வ் பண்ணிடலாம். பாருங்க பார்க்கவே அவ்வளோ கிறிஸ்பியா மொறு மொறுன்னு சூப்பரா இருக்கு. மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. இதே மாதிரி மீதி இருக்க மாவையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதிரி தட்டி போட வேண்டியதுதான். உங்களுக்கு இலையிலேருந்து வரல அப்படின்னா லைட்டா தண்ணியோ இல்லை எண்ணெயோ லைட்டா தடவி எடுத்துக்கோங்க. அப்போ ஈஸியா நம்மளால கையில எடுக்க முடியும். அப்படியே எடுத்துட்டு அப்படியே எண்ணெயில போட வேண்டியதுதான். தீயை அதிகமா வைக்காம மீடியமான ஃப்ளேம்ல வச்சிங்கன்னா தான் எல்லா சைடும் நல்லா வெந்து வரும். இல்லைன்னா மேலே மட்டும் வேகும். கடாயோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வடை போட்டுக்கலாம். நல்ல கிறிஸ்பியான மொறு மொறுன்னு டீ ஸ்டைல் கீரை வடை தயார். வடையை நீங்க ஒன்னொன்னா 2 பொரிச்சு வைக்க வைக்க பிளேட்ல காலி ஆயிட்டே இருக்கும். நீங்களும் இதே மெஷர்மெண்ட்ஸ் வச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும். என்னோட வீடியோவை பொறுமையா பார்த்துட்டு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ற எல்லாத்துக்குமே நன்றி.